அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல நீலகிரி மாவட்டம் கூடலூர் பக்கத்துல உள்ள ஒரு குக்கிராமமான தேவாலால நடந்த ஒரு கொடூரமான உண்மை சம்பவத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த கதையை நம்மள்ட்ட யாரு சொன்னாங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க. அவருடைய ஃப்ரெண்டுக்கு நடந்த ஒரு உண்மையான சம்பவம் தான் இந்த சம்பவம். இதே மாதிரி அமானுஷ சம்பவம் உங்களுக்கோ இல்லை உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு நடந்திருந்தாலும் சரி, என்னோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் வந்து சொல்லுங்கள், உங்களுடைய கதையும் நம்ம வீடியோவில் சொல்லலாம். இந்த கதையானது எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2024 தான் நடக்குது. இது வந்து எந்த மாதிரி கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திருநங்கை அமானுஷமாக மாறி எப்படி ஒரு குடும்பத்தையே ஆட்டி படைக்குது, அந்த திருநங்கையானவங்க எதனால இப்படி பேயா மாறினாங்க, அந்த அமானுஷமா மாறி இவருடைய குடும்பத்தை எந்த லெவலுக்கு பாதிச்சாங்க, இதனால இவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இந்த முழு கதையெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த திகில் உண்மை சம்பவம் என்னங்கிறது உங்களுக்கு புரியும். தேவாலா கிராமத்தில் சந்துருன்னு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு தான் இந்த கதையானது நடக்குது. சந்துரு அப்படிங்கிறவர் வந்து வயசு 25 வயசு ஆகுது. அவருக்கு வந்து கல்யாணம் ஆகிட்டு, அது போக அவங்க அம்மா உயிரோடு இல்லை, அப்பா மட்டும் தான் இருக்காங்க. ஸோ வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, மனைவியும் சந்துருவும் மட்டும் தான் இருக்காங்க. இவங்க அப்பா வந்து தன்னுடைய மகள் வீட்டில் இருக்காங்க. ஸோ இப்படியே அவங்களுடைய லைஃப் ஆனது போயிட்டு இருக்கு. ஒரு நாள் என்ன ஆகுது, சந்துருக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு இருக்காரு. அவர் வந்து ஒரு பக்கத்து ஊர்ல பால் காய்ச்சி வைக்கிறாரு அவருடைய புது வீட்டில். ஸோ அந்த பால் காய்ச்சி வந்து மறுநாள் காலில் நைட்டே போகலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, சந்துரு வந்து ஒய்ஃபை விட்டுட்டு தனியாக போகிறாரு. அப்போ போகும்போது என்ன ஆகுதுன்னா, இருட்டு ரோட்டில் போகிறாரு. இருட்டு ரோட்டில் போகும்போது யாரோ டார்ச் அடிக்கிறாங்க அவங்க மேலே. யாருன்னு பார்க்கும்போது அவர் கிட்ட போயிருக்காரு. யாருன்னு பார்த்தா இந்த ப்ராஸ்டிடியூட் பண்ணுவாங்க தெரியுமா, அவங்க தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கிட்டோடி போகிறாரு. இவங்க டார்ச் அடிச்சிருக்காங்க. இவர் கிட்டோடி போகும்போது ஒரு பொண்ணு மாதிரி இருந்திருக்கு, பார்க்க அழகாக ஒரு பொண்ணு மாதிரி இருந்தோடி. தாண்டி போனவர் என்ன தெரியுமா பண்ணுறாரு, யூட்டன் போட்டு கிட்ட வராரு. கிட்ட வரதான் பார்த்தா தெரியுது அவங்க ஒரு திருநங்கை அப்படிங்கிறது. ஸோ அவங்க கிட்ட போகிறாங்க. கிட்ட போனோட்டி பார்த்தா இந்த நெத்தி இருக்கு பாருங்க, இந்த நெத்தி கிழிஞ்சு ரத்தமாக அவங்க மூஞ்சில் ஊற்றுது. அவ்வளோ நேரம் அழகாக பொண்ணு மாதிரி இருந்தவங்க இவர் கிட்ட வரும்போது ரத்தம் பொலந்து ஊற்ற ஆரம்பிக்குது. இவருக்கு என்ன பண்ணனே தெரியல. பயத்தில் அலறி அடிச்சுட்டு வண்டியை யூட்டன் போட்டு ஸ்பீடாக போயிட்டாரு. நேராக போய் அவர் ஃப்ரெண்டோட வீட்டு ஃபங்க்ஷனை இது பண்ணிட்டாரு. ஸோ இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சால் நம்மளை அசிங்கமாக நினச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையுமே சொல்ல. அதாவது எப்படின்னா, இந்த மாதிரி இவங்களை திருநங்கை இருந்தாங்க, நம்ம கிட்ட போய் பேசணுன்னு சொன்னால் எல்லாரும் வந்து தப்பாக நினைப்பாங்க. ஏற்கனவே ஒய்ஃப் வேறு இருக்காங்களா, தப்பாக நினைப்பாங்க. ஸோ இதை யார்கிட்டையுமே நம்ம சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகிறாரு. ஃபங்க்ஷன் வீட்டுக்கு அவர் ஒய்ஃப் அழைச்சிட்டு போகல பார்த்தீங்களா. ஸோ இவர் மட்டும் தான் தனியாக இருக்கார். ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு ஒரு சாயங்காலம் 4 மணிக்கு கிளம்பலான்னு பார்த்தா ஃப்ரெண்டு இருந்துக்கிட்டு, மச்சான் இரி சரக்கு இறக்க போட்டு ஒரு நைட்டு வாக்கில் போ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து நல்லா சரக்கு அடிக்கிறாங்க. எல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து தான். ஸோ இவர் திரும்பியும் நைட்டு 10:30 மேலே ஆயிடுது. இவர் இந்த டயத்தில் அவங்க ஒய்ஃப் கால் பண்ணி வீட்டுக்கு வாங்க, இவ்வளோ நேரம் உங்களுக்கு என்ன வேலை அங்கே அப்படிங்கிற மாதிரி சொன்னோட்டி இவர் திரும்பியும் வராரு. ஸோ இப்போவும் அதே வழியில் தான் வராரு. ஏன்னா அவங்க ஊர்லேருந்து அங்கே போகிறதுக்கு ஒரே வழி தான். அப்படியே வரும்போது அதே இடமானது வருது. அந்த இடத்துக்கிட்ட வந்தோட்டி இவருக்கு அந்த பழைய, அதாவது நேற்று நடந்துச்சு பாருங்க ஒரு கொடூரமான சம்பவம், அது ஞாபகத்துக்கு வருது. அது ஞாபகத்துக்கு வந்தோட்டி இவர் என்ன தெரியுமா, அப்படியே போகிறாரு. போயிட்டு இருக்கும்போதே முருகா காப்பாற்றுன்னு ஒரு மாதிரி அப்படி கடவுள், ஏன்னா பயம் பயங்கரமாக இருக்கு அவருக்கு. ஸோ என்ன பண்ணன்னு தெரியாமல் கடவுள் பேரை உச்சரிச்சுட்டு விரட்டி போயிட்டுருக்காரு. போயிட்டு இருக்கும்போது நேற்று பார்த்தாரு தெரியுமா, நெத்தி பொழந்து ரத்தம் கொடூரமாக வடிஞ்சு ஒரு திருநங்கை. அந்த திருநங்கை நட்டு ரோட்டில் இருக்காங்க. நட்டு ரோட்டில் நின்னோட்டு இவருக்கா, ஏன்னா அவ்வளோ நேரம் வந்து தெரிஞ்சிச்சு வச்சுச்சு. இப்போ இவர் போயிட்டு இருக்காரு, நட்டு ரோட்டில் அப்படி நிற்கிறாங்க. இவருக்கு என்ன பண்ணனே தெரியாமல் வண்டி அப்படி ஆக்சிடென்ட் ஆகும் பாருங்க. டக்குன்னு இவர் பயந்து போய் ஹேண்டில் பேரை திரும்புறாரு. அப்படி கீழே விழுந்து உருண்டு இந்த இடமெல்லாம் அடி பட்டு இவர் அப்படி இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு டக்குன்னு வண்டி எடுத்துட்டு சிறுன்னு வீட்டுக்கு போயிடுறாரு. ஸோ இவர் வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போனாட்டி என்னாச்சு, சரி இனிமேல் அந்த வழிக்கு போகக்கூடாதுப்பா இந்த மாதிரி. ஏன்னா இவருக்கு இது வரைக்குமே இந்த அமானுஷமாகவோ திகிலாகவோ எந்த ஒரு சம்பவமே இவர் வாழ்க்கையில் நடந்ததில்லை. இப்படி ஒரு சம்பவம் நடந்தோட்டி இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வீட்டில் ரொம்பவுமே பயந்து போய் இருக்காரு. ஸோ என்ன பண்ணுறாரு, வழக்கம் போல் வேலைக்கு போகிறாரு, வீட்டுக்கு வர்றாரு. நம்ம அந்த வழிக்கு போனால் தானே இனிமேல் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி விட்டார். ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மனைவியும் அவரும் தூங்கியாச்சு. அதாவது என்னென்னா நைட்டு 10:30 போலேயே தூங்கிட்டாங்க. தூங்கிட்டு ஒரு 4:30 போல் அவங்க மனைவி எந்திரிச்சு பார்க்குறாங்க, சந்துருவை காணும். என்னடா இவர் நைட்டு 4:30 மணிக்கு எங்கடா போனாருன்னு சொல்லி அங்கே இங்கேயும் தேடிட்டு இருக்காங்க அவங்க. சரி எங்கேயும் பாத்ரூம் எதுவும் போயிருக்காரா அப்படிங்கிற மாதிரி பார்த்தா எங்கெல்லாமும் தேடுறாரு, காணும். பார்த்தா சந்துருவோட வண்டியுமே காணும்.
வண்டி எடுத்துட்டு இந்த மனுஷன் இந்த டயத்துல எங்கடா போனாருன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி பயந்து போயிட்டாங்க. இப்போ அப்படியே சந்துரு கிட்ட போனோன்னு வைங்களேன், காலையில் 6 மணிக்கு அவருக்கு முழிப்பு வருது. எந்த இடத்துல இருந்து தெரியுமா? அந்த திருநங்கை நின்னாங்க பாருங்க, அந்த திருநங்கையோட அமானுஷ ஆத்மா அந்த இடத்துல நின்றுச்சு பாருங்க, அந்த இடத்துல இருந்து மயங்கி எந்திக்கிறார். அப்போ இவருக்கு நம்ம எப்படா இந்த இடத்துக்கு வந்தோம், நைட்டு வீட்டில் தான்டா படுத்துருந்தோம்னு சொல்லி ரொம்ப பயங்கரமாக பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு. திரும்ப வண்டி எடுத்து வீட்டுக்கு வராங்க. அவங்க ஒய்ஃப்கிட்ட கேட்டால் இந்த மாதிரி நைட்டு சும்மா வெளியே போயிருந்தேம்மா, தூக்கம் வரலாமா, ஏன்னா இதெல்லாம் சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தெரியும். ஸோ சும்மா வெளியே போனேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிட்டார். இப்படியே என்ன ஆகுது, ஒரு 2-3 நாளுமே நைட்டு மட்டும் இவர் எந்திரிச்சு போக ஆரம்பிச்சிட்டார். அதாவது எப்படின்னா இவருக்கே தெரியாது நைட்டு நம்ம எப்படி எந்திரிச்சு போகிறோம் தெரியாது, காலைல பார்த்தா அந்த இடத்துல எந்திரிச்சிட்டு வராரு. ஸோ இது ஒரு தொடர்ச்சியாக 2-3 நாள் நடந்தோட்டி இவங்க ஒய்ஃபும் இதை நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ இவர் ஒய்ஃபுக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம ஹஸ்பண்ட் யாரு கூடயோ அஃபேரில் இருக்காங்க, ஸோ அதனால தான் நைட்டு எங்கேயோ போகிறாங்க, நம்மளை வந்து துரோகம் பண்ணுறாங்க நமக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒய்ஃப் யோசிச்சு என்ன பண்ணுறாங்க, நேராக இவர் சந்துருவோட அப்பா இருக்கார் தெரியுமா, சந்துருவோட அப்பா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார். இந்த மாதிரி உங்கள் பையன் வந்து நைட்டு எங்கேயோ போகிறாரு, எங்கே போகிறாருன்னு தெரில, காலைல ஆனால் வாராரு அப்படி இப்படின்னு சொன்னோட்டி சந்துருவோட அப்பா சந்துருவை பயங்கரமாக திட்டுறாரு. என்ன நினச்சிட்டு இருக்க நீ, எதுவும் சின்ன வீடு வச்சுட்டு அலையிறியா, என்ன நினச்சிட்டு இருக்க, அந்த பொண்ணை உன்னை நம்பி கெட்டி வச்சா நீ அந்த நைட்டு எங்கே போயிட்டு இருக்க பண்ணுற, உன் கேரக்டர் வர சுத்தமாக சரியில்லை அப்படி இப்படின்னு கண்ட மணிக்கு திட்டினோட்டி வேறு வழியே இல்லாமல் இப்போ சந்துரு என்ன பண்ணுறாருன்னா உண்மையை ஃபுல்லாக சொல்கிறாரு. அதாவது எப்படின்னா, அப்பா எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சு, நான் இந்த மாதிரி இப்போ ஃப்ரெண்டோட பால்காட்சிக்கு போகும்போது நான் தான் அந்த டார்ச் லைட்டை பார்த்துட்டு யூட்டர்ன் போட்டு வந்தேன், யூட்டர்ன் போட்டு வந்துட்டு கொடூரமாக ரத்தம்லாம் வந்துச்சு, எனக்கு என்ன ஏதுன்னே தெரில, அன்னையிலேருந்து எனக்கு இப்படி தான்ப்பா நடக்குது, நான் டெய்லியுமே நைட்டு எப்படி அங்கே போகிறேன்னே தெரில, ஆனால் பார்த்தா காலைல நான் எந்திரிச்சு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காரு. சொன்னோட்டி என்ன ஆகுது, இவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு ஏதோ ஒரு அமானுஷ சக்தி தான் நம்ம பையனை ஏதோ பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்காரு. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அப்பாவும் இங்கேயே வந்துட்டார், நம்ம என்னன்னாலும் பார்த்துக்கலாம், நம்ம பையன் கூட இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் வந்து சந்துருவோட வீட்டுக்கு வந்துட்டார். இப்போ சந்துருவோட வீட்டில் யாரெல்லாம் இருக்கா, சந்துரு, மனைவி, அப்பா 3 பேர் இருக்காங்க. நைட்டு இதே மாதிரி தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. தூங்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா தூங்காமல் நம்ம பையனோட நடவடிக்கைகளை என்ன ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது இவர் அப்படியே தூங்கிட்டே இருக்கார் சந்துரு. ஸோ இவங்க அப்பாவும் பெருசாக எடுத்துக்காமல் இவங்க அப்பாவும் தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. ஆனால் மறுநாள் காலைல அதே மாதிரி சந்துரு வீட்டில் இல்லை. ஸோ அப்பவும் பார்த்தீங்கன்னா நைட்டு திரும்பியுமே அங்கே போயிருக்காரு. இதுக்கு காரணம் என்னங்கிறது தெரியவே இல்லை. ஸோ என்ன பண்ணுறாரு, அந்த இடத்த பகலில் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சந்துரு வந்து போய் பார்க்குறாரு. ஏன்னா முதல் நாள் நைட்டு அவங்க அப்பா இருக்கும்போதுமே அவர் அங்கேயே போயிட்டு திடீர்னு காலைல மயங்கி எழுந்திரிச்சு அவர் வந்து நார்மலாக வீட்டுக்கு வந்துட்டார். அவங்க அப்பாவுக்கும் தெரிஞ்சு போச்சு, அப்போ பையன் ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கான், ஏதோ ஒரு அமானுஷ சக்தி தான் இந்த வேலையெல்லாம் பார்க்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாவும் நினச்சிக்கிட்டாரு. ஸோ மறுநாள் காலைல சந்துரு மட்டும் அந்த இடத்துக்கு போகிறாரு. சந்துரு மட்டும் அந்த இடத்துக்கு போனவட்டி அந்த இடத்துல கூட்டமாக இருக்குது. கூட்டமாக இருந்தோட்டி பார்த்தா யாரோ ஒரு ஆள் ஆக்சிடெண்ட்டில் தர மட்டமாக மூஞ்சி கிஞ்சிலாம் பிஞ்சு போய் இருக்காரு. அப்போ என்னன்னா, அவர் யாரா அவரு அப்படிங்கிற மாதிரி கூட்டத்தை விலக்கி விட்டு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சந்துரு பார்க்க போகிறாரு. இந்த கீழே படுத்திருக்காரு தெரியுமா, கொடூரமாக ஆக்சிடெண்ட் ஆகி அவர் சந்துருவை கையை காட்டி அப்படியே ஸ்பாட் அவுட் ஆகுறாரு. ஸோ இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அவர் வந்து இதை பெருசாக எடுத்துக்கல, எதுக்குடா இவன் நம்மளை கையை காட்டுறாங்கிற மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் இதை அந்த கூட்டத்தில் உள்ளவங்களும் பெருசாக எடுத்துக்கல, இவர் ஆக்சிடெண்ட்டில் தான் இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி முடிச்சுட்டாங்க. ஏன்னா சந்துருக்கும் அவர் யாருன்னே முன்ன பின்ன தெரியாது. ஸோ என்ன ஆகுது, இன்னும் கொஞ்ச நாள் போக போக சந்துருவோட நடவடிக்கை டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. அதாவது என்னென்னா, ஒரு பொண்ணு மாதிரியே நடக்கிறதா இருக்கட்டும், அவங்க பேசுகிற ஸ்டைல் ஒரு பொண்ணு மாதிரி மாறுறதா இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்பவுமே கவனித்து அவங்களுடைய ஒய்ஃபு அவங்க மாமனார்கிட்ட போய் அவ்வளோத்தையுமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி உங்களோட பையனோட நடவடிக்கையே சரியில்லை, அவர் ஒரு மாதிரி பொண்ணு மாதிரியே பேசுகிறாரு, சிரிக்கிறாரு, நடக்கிறாரு, கூட பொண்ணு மாதிரியே நடக்கிறாரு, அவரோடைய பாவனைகள் எல்லாமே மாற ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க அப்பா கண்டிப்பாக ஏதோ ஒரு அமானுஷம் தான், இவ்வளோ நாள் நம்ம வந்து அசால்ட்டாக விட்டதே தப்பாக போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த கூடலூர் சைடில் உள்ள ஒரு முனீஸ்வரன் கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறாரு. அந்த முனீஸ்வரன் கோயிலுக்கு கூப்பிட்டு போனவட்டி அங்கே உள்ள பூசாரியை பார்த்து இந்த மாதிரி என் பையனுக்கு இப்படிலாம் நடக்குது, என்னென்ன நடந்துச்சோ நீ சொல்லு அப்படின்ட்டாரு சாமிக்கிட்ட. அந்த பையனும் A to Z எல்லாத்தையுமே சொன்னோட்டி ஏதோ ஒரு ஆத்மா தான் இருக்குது அப்படிங்கிறது அந்த பூசாரிக்கு தெரிஞ்சு முனியோட அருள்னால அந்த ஆத்மா யாரு என்னன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறாரு.
ஸோ அந்த சாமி நினச்ச மாதிரியே அந்த திருநங்கையோட ஆத்மா தான் இத்தனை நாள் சந்துருவோட உடம்ப ஆட்டி படைச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ அந்த திருநங்கை யார், அவங்க எதுக்கு இந்த மாதிரி சந்துரு உடம்புக்குள்ளே பூந்து இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க, அவர் வாழ்க்கையே அவர் குடும்பத்தையே இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி பூசாரி வந்து அந்த திருநங்கை கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த திருநங்கை என்ன சொல்லுதுன்னா, நான் மற்ற திருநங்கை மாதிரி கிடையாது, பிராத்தல் தொழில் எதுக்குமே போக மாட்டேன், என்னோட வாழ்க்கை நல்லா இருந்துச்சு, முளைப்பாரி போடுறது இந்த மாதிரி அவங்களுடைய லைஃப் வந்து ஸ்மூத்தாகவே போயிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன், இன்னமுமே சில ஊர்களில் திருநங்கைகளை தெய்வமாக மதிக்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. சில பேர் வந்து அவங்கள கீழ்த்தனமாக நடத்தினாலும் இன்னமும் அந்த திருநங்கைகளை தெய்வமாக நினைக்கிற பேர் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. அந்த மாதிரி இந்த திருநங்கையை வந்து மக்கள் எல்லாருமே ஒரு தெய்வமாக தான் பார்த்தாங்க. அவங்களுக்கு நகை போடுறதா இருக்கட்டும், அவங்களுக்கு எல்லாம் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ அந்த திருநங்கையோட லைஃப் நல்லா போச்சு. அப்போ அந்த திருநங்கை வந்து அந்த ரோடு இருக்குது தெரியுமா, அந்த ரோட்டோட சைடில் ஒரு கோவில் கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பிளான் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இவங்க நகை எல்லாம் போட்டிருப்பாங்க தெரியுமா. ஸோ இந்த மாதிரி கோயில் கட்டணும்னா என்ன பண்ணணும், விரதம் எல்லாமே இருக்கணும். ஸோ அப்படி விரதம் எல்லாமே இருக்கிறதுக்காக அந்த இடத்துலையே அவங்க டென்ட்டு போட்டு வாழ ஆரம்பித்தாங்க. அந்த இடத்துல கோயில் கட்டணும்னு சொல்லி அவங்க நகை எல்லாமே நிறைய போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு 3 பேர், அந்த 3 பேர் நைட்டு சரியான போதையில் அந்த திருநங்கை கிட்ட போய் அவங்க நகை எல்லாத்தையும் திருடுறாங்க. திருடினதோட சும்மா இருக்க வேண்டியதானே, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப கொடூரமாக அந்த திருநங்கையை சீரழிக்கிறாங்க. ஒரு திருநங்கைன்னு கூட பார்க்காம வெறித்தனமாக அந்த 3 பேரும் அந்த திருநங்கையை வந்து சீரழிச்சிருக்காங்க. சீரழித்து நெத்தியிலேயே ஆணியெல்லாம் அடித்து அந்த லெவலுக்கு ரொம்ப கொடூரமாக அந்த திருநங்கையை கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ என்னாச்சு, இது வந்து ஒரு பெரிய லெவலில் கேஸ் ஆகி இந்த கேஸ் பெருசாகி போலீஸ்காரங்க அந்த 3 பேரையுமே கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணொட்டி கொஞ்சம் மாதம் கழித்து அந்த 3 பேர் வந்து ரிலீஸ் ஆகியிருக்காங்க. ரிலீஸ் ஆனோட்டி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதே இடத்துக்கு வந்து திரும்பியும் தண்ணியை போட்டு, என்னடி உன்னால தாண்டி நாங்கள் ஜெயிலுக்கு போயிட்டோம் அப்படி இப்படின்னு அந்த திருநங்கையை ரொம்ப கொச்சையாக திட்டி, நீங்கள் தானே கோயில் கட்டணும்னு நினச்சேன்னு சொல்லி அந்த இடத்துலையே சிறுநீர் பெஞ்சு ரொம்பவுமே ஒரு அசிங்கத்தனமாக பண்ணியிருக்காங்க. அப்போ தான் இந்த திருநங்கையோட ஆத்மாவுக்கு ரொம்பவுமே வெறி அதிகமாக இருக்குது. ஸோ மறுநாள் தான் என்ன ஆயிருக்கு, இந்த மாதிரி நைட் டயத்தில் இவர் பைக்கில் வந்திருக்காரு. ஸோ இவரோட உடம்புக்குள்ளே பூந்து இவங்கள பழி வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்காரு. அதில் தான் ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆக்சிடென்ட் ஆகி கையை தூக்கி காட்டினார் தெரியுமா, அந்த மனுஷனும் அந்த 3 பேரில் ஒருத்தர். ஸோ இப்போ தான் பூசாரிக்கும் சரி, நம்ம சந்துருவோட அப்பாவுக்கும் சரி என்ன உண்மை அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆத்மா ரொம்பவுமே இந்த மாதிரி ஃபீல் பண்ணி சொன்னனால சந்துருவோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா, நீ தயவு செஞ்சு என் பையன் உடம்ப விட்டு போயிருங்க, நான் உங்களுக்காக, நான் என் குடும்பம் எல்லாருமே சேர்ந்து அந்த இடத்துல கோயில் கட்டுறோம், உங்களுக்காகவும் நினைவாக நாங்கள் அந்த இடத்துல ஏதாவது பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த இடத்துல கோவில் கட்டுறோம் அப்படி இப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாங்க. சந்துருவுமே அந்த இடத்துல கோயில் கட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாரு. ஸோ என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் அந்த அமானுஷங்கிறது அந்த குடும்பத்தை விட்டு போயிட்டு, ஸோ சந்துருவோட அப்பா, சந்துரு, அவங்க குடும்பம் எல்லாருமே சேர்ந்து அந்த இடத்துல ஒரு கோவில் கட்டுறாங்க. அந்த திருநங்கையோட நினைவாக இன்னமுமே அந்த இடத்துல வந்து ஒரு கோவில் வந்து கட்டப்பட்டிருக்கு. ஸோ சந்துருவோட ஃபேமிலி தான் இந்த கோவிலை பராமரிக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு திருநங்கையோட வாழ்க்கை, அவங்களுடைய வாழ்க்கை வந்து எந்த லெவலுக்கு மோசமாக இருக்குங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா நான் அவங்கள வச்சு என் பர்சனலாகவே நான் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்கேன். கூடிய விரைவுகளில் அது யூடியூப்பில் எல்லாமே வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போது நான் அவங்கக்கிட்ட பேசி ஒவ்வொரு விஷயம் தெரிஞ்சுக்கும் போது அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ இன்னல் படுறாங்க, எவ்வளோ துன்பம் படுறாங்க அப்படிங்கிறத நான் என் கண்ணெதிர நான் பார்த்தேன். ஸோ ஒவ்வொரு திருநங்கைகளும் அவங்களுடைய ஒவ்வொரு நாளையும் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் மூவ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி திருநங்கைகளுக்கு நம்ம மரியாதை கொடுக்குறோமோ இல்லையோ, அவங்கள வந்து கேவலப்படுத்தாமல் அசிங்கப்படுத்தாமல் இருந்தாலே போதும். ஸோ இந்த திருநங்கை எந்த ஒரு தப்பான தொழிலும் பண்ணாமல் நேர்மையாக சம்பாதிச்சு அவங்க லைஃப்பை மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு 3 குடிகாரங்கனால அவங்க வாழ்க்கையே எந்த லெவலுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்கள். ஸோ நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது ஒன்று தான், திருநங்கைகளும் ஒரு மனுஷங்க தான், அவங்களையும் மதிக்க கற்றுக்கோங்க அப்படிங்கிறது தான் நான் இந்த கதையிலேருந்து புரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் இதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கதையை நான் உங்ககிட்ட வந்து மெனக்கட்டு சொல்கிறேன். ஸோ சந்துருவோட ஃப்ரெண்டு நம்மக்கிட்ட இதை சொல்லும் போது அவரே அவ்வளோ ஃபீல் பண்ணி சொன்னார், என் ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ இந்த வீடியோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் இந்த இடத்துல இருந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். இதே மாதிரி திகில் அமானுஷ சம்பவம் உங்களுக்கோ இல்லை உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு நடந்திருந்தாலும் என்னுடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் வந்து என்கிட்ட சொல்லுங்கள், நான் அதையும் வீடியோவாக எடுத்து போடுறேன்.
இதே மாதிரி இன்னொரு திகில் அமானுஷ உண்மை சம்பவத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.